மட்டை அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு தக்காளி அடை. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி. யார் வேணாலும் சாப்பிட்லாம். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் மட்டை அரிசி. உங்களுக்கு தெரியும், கேரளாவில் இதான் நிறையா சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்லேயும் சாப்பிட்றாங்க. ப்ரௌன் அரிசி. இதை வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பிடி உளுந்து, ஒரு பிடி கடலப்பருப்பு, ஒரு பிடி துவரம்பருப்பு, ஒரு பிடி பயிறு, ஒரு பிடி வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவி நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி, கேன் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சா போகிறோம். நல்லா ஊறிடும். பாருங்கள், இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு. இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சிலேயே இதை அரைச்சிக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சாலும் நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் அரைச்சி கொண்டாந்தாச்சு. இதில் இப்போ உப்பெல்லாம் போட வேண்டாம். வெறும் கையை போட்டு நல்லா அதை கரைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். இதை நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு ராத்திரி ஃபுல்லாக இது ஊறட்டும். இப்போ இதுக்கு ஒரு தக்காளி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். அது கடைசியில் இறக்கும் போது நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி. இதை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதில் நம்ம கடைசியாக இப்போ இன்னொரு சுற்ற போகிறோம். அதுக்காக இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை ஏன் நான் ஆரம்பத்திலே போடலன்னா ரொம்ப இதுவும் மையாயிடும். அது அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு தான் நான் கடைசியில் போட்டேன். இப்போ வந்து இந்த மாவுலேருந்து கொஞ்சம் மாவு தான் நான் எடுக்க போகிறேன். இவ்வளோ மாவும் நான் பண்ண போகிறதில்ல. 2 பேருக்காக ஒரு 4-5 தக்காளி தோசை தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். அதுக்காக தான் நான் ஒரே ஒரு தக்காளி போட்டேன். நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தக்காளி மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாவோட நம்ம அரைச்சி வச்ச தக்காளி மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தவா வச்சு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு டிஷ்யூ பேப்பரில் வச்சு நல்லா தொடச்சிட்டு இந்த மாவை ஊற்றிக்கலாம். நீங்கள் அடையாக கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் கனமாக. இல்லை நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வேணும்னாக்கா அப்படியும் பண்ணிக்கலாம். இப்படி எப்படி பண்ணாலுமே இதில் தோசை ரொம்ப நல்லா வரும். தோசையும் வரும், அடையும் வரும். மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், கலர் எவ்வளோ நல்லாயிருக்கும். செவன்னு சூப்பர் கலரில் இருக்கும். நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இஞ்சி, பூண்டு, அந்த காஷ்மீரி மிளகாய் பொடி, உப்பெல்லாம் சேர்ந்து சீரக ஃப்ளேவரோடு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தோசை. எத்தனை வேணுனாலும் சாப்பிட்றலாம். இப்போ நம்ம சாதாரண போடுற பச்சரிசி, புழுங்கலரிசியெல்லாம் இல்லாத ஒரு சத்தான ஒரு அரிசி மாவு போட்டிருக்கோம். எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், கர்ப்பிணி பொண்ணுங்க வரைக்கும் கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி மேல் மாவு இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. சீக்கிரமாக முறுமுறுப்பாக இருக்கும் அந்த தோசை. இந்த மேல் அப்படியே நிற்கிதில்ல, நம்ம போடும்போது அதை நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுதான் எல்லா தோசையும் நான் சுட்டு எடுத்தாச்சு. இதுக்கு நான் ஒரு தேங்காய் சட்னி ரொம்ப அற்புதமாக இருக்கும். தேங்காய்னா வெறும் தேங்காய் தான் போடணும். அது கூட பொட்டுக்கடலெல்லாம் போடக்கூடாது. நான் வெறும் தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, ஒரே ஒரு பல் பூண்டு, உப்பு போட்டு அரைச்சி தாளித்து வச்சுருக்கேன். இதான் அந்த தேங்காய் சட்னி. நீங்கள் கறி குழம்பு கூட போட்டுக்கலாம். தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லாவும் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.